செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போடு தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நிறுவனமான பிஏஆர்சி, அதாவது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்கு இல்லையா, இவங்க இப்போதைக்கு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது என்ன வேலைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு அறிவிப்பு தாங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏரியா ஆஃப் ரிசர்ச் ப்ராஜெக்டோட இன்ட்ரெஸ்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஃபிசிக்கல் சயின்ஸ்லேயும் கெமிக்கல் சயின்ஸ்லேயும் லைஃப் சயின்ஸ்லேயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. வயது மேக்ஸிமமாக உங்களுக்கு 28 வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. 3 வயசு ரிலாக்ஸேஷன் ஓபிசி கேட்டகரிக்கு, அதாவது 31 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 33 வயசு வரைக்கும் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்களா அப்ளை பண்ணலாம். 38 வயசு வரைக்கும் பிடபிள்யூபிடி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னா, உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் தாங்க இதுக்கு. பர்த் சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வயதுக்கு. சரிங்களா? ஸோ சரிப்பா, நம்ம இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து படிச்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய லைக் யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட் ஃபெலோஷிப் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்லெட்டோ நெட்டோ வந்து இதுக்கு வந்து அப்ளிகேஷன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுடைய ஜஸ்ட் ஸ்கோர் இருக்கலாம். டிவிடி ஜேஆர்பி பயோடெக்னாலஜி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து கேட் ஸ்கோரு, இது எல்லாமே வந்து வேலிடான பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது நீங்கள் வந்து எம்எஸ்சி படிச்சிருந்துருக்கணும், இல்லை பிஎஸ்சியில் வந்து 60% மார்க்கும் எம்எஸ்சியில் 55% மார்க்கும் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குல்ல, பிஎஸ்சி பிஎஸ்எம்எஸ், அதையுமே நீங்கள் படித்திருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் பிஎஸ் மட்டும் தான் இப்போ படிச்சிருக்கேன் அப்படின்னாலுமே நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் மெயின் சப்ஜெக்ட் என்ன இருக்கணும் உங்களுக்கு, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி லைஃப் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபா அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதையுமே அவங்க தெளிவாக சொல்லிக்கணும். நீங்கள் படிக்கிறீங்க, எம்எஸ்சி படிக்கிறீங்க, இல்லை பிஎஸ்சி படிக்கிறீங்க, இல்லை பிஎஸ் படிக்கிறீங்க, என்ன அப்படின்றதையுமே அவங்க வந்து நீங்கள் வந்து சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இதுக்கு வந்து சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்டைஃபண்டாக உங்களுக்கு வந்து 37,000 ரூபா கொடுப்போம் மாதத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு, ஓகேங்களா, ஜேஆர்எஃப்ன்ற ரோலுக்கு 37,000 ரூபா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு அந்த ஸ்டைஃபன் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் எஸ்ஆர்எஃப்ன்ற ரோலுக்கு 42,000 ரூபா வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க 5 வருஷத்துக்கு. சரிங்களா? அது போக வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லைக் 19/5/2025 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்துலேயே ஜூலை மாதத்துலேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.